மாணவர்களே, நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் ரசாயனவியல் தொடர்பாக இயல் வகுப்புகளிலே ரசாயனவியல் தொடர்பாக உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நாங்கள் இந்த கடந்த சில வாரங்களாக வெப்ப ரசாயனம் தொடர்பான பகுதிகளைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறையும் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் சில பகுதிகளை செய்ய போகின்றோம். இந்த முறை வகுப்பில் நாங்கள் இந்த நடுநிலையாக்கல் வெப்ப உள்ள பற்றித்தான் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். அவை இந்த வகுப்புகளில் நடுநிலையாக்கல் என்று சொன்னால் அமிலங்கள் காரங்களுடன் சேர்ந்து நடுநிலையாக்கப்படுதல் அமிலகாரங்களுக்கான நடுநிலையாக்கல். அப்போ நாங்கள் இந்த நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுறையை பற்றித்தான் நாங்கள் இங்கே படிக்க இருக்கின்றோம். அமில கார தாக்கங்கள். அமிலம் ஒன்று காரத்துடன் தாக்கம் அடையும் போது நீர் உருவாகின்றது, அவை வெப்பம் வெளியேற்றப்படும். பொதுவாக இந்த நடுநிலையாக்கல் தாக்கங்களில் வெப்பம் கணிசமாக வெளியேற்றப்படும். வெப்பம் நடுநிலையாக்கங்கள் தாக்கங்களில் பொதுவாக வெப்பம் வெளியேற்றப்படும். இவை பொதுவான நடுநிலையாக்கல் தாக்கங்களாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவை இந்த நடுநிலையாக்கல் தாக்கங்களின் போது அவை வெப்பத்தை வெளியிடும், வெப்பத்தை கக்கும் தாக்கங்களாக இவை எங்களுக்கு மாறுகின்றன. அவை இப்போது நாங்கள் இதை பார்த்தால் இந்த நடுநிலையாக்கல் தாக்கங்களை நாங்கள் 4 வகைகளாக பிரிக்கலாம். என்ன 4 வகைகளும் என்று கேட்டால், ஒன்று வன்னமில வெண்மூல நடுநிலையாக்கல் வெப்பம், வென்னமில மென்மூல நடுநிலையாக்கல் வெப்பம், மென்னமில வெண்மூல நடுநிலையாக்கல் வெப்பம், மென்னமில மென்மூல நடுநிலையாக்கல் வெப்பம். அவை இந்த நடுநிலையாக்கல் வெப்பங்கள் 4 வகை. அமில காரங்களுக்கு இடையிலான நடுநிலையாக்கல் வெப்பங்கள் 4 வகைகளில் இருக்கும். வென்னமில வெண்மூல நடுநிலையாக்கல் வெப்பம், வென்னமில மென்மூல நடுநிலையாக்கல் வெப்பம், மென்னமில வெண்மூல நடுநிலையாக்கல் வெப்பம், மென்னமில மென்மூல நடுநிலையாக்கல். இந்த 4 நடுநிலையாக்கல் வெப்பங்கள் இருக்கும். அவை எந்த நடுநிலையாக்கல் இருந்தாலும் நீர் உருவாகும் வெப்பத்தை வெளியேற்றும் தாக்கங்களாக இருக்கும். அமில மூலம் சேர்ந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும். இவை பொதுவாக வெப்பத்தை வெளியேற்றும் ஒரு தாக்கங்களாக இருக்கும். ஆனால் பொதுவான முடிவுகளின் அடிப்படையில் ஒரு வன்னமில வன்மூல நடுநிலையாக்கல் வெப்பம் ஒரு மாறிலி. எந்த வன்னமிலமாக இருக்கலாம், எந்த வன்மூலமாக இருக்கலாம், எந்த வன்னமிலமாக இருக்கலாம் அல்லது எந்த வன்மூலமாக இருக்கலாம். வன்னமில வன்மூல நடுநிலையாக்கல் வெப்பம் ஒரு மாறிலியாக இருக்கும். அப்போ வன்னமிலங்கள் வன்மூலங்கள் எதுவானாலும் இந்த வன்னமில வன்மூல நடுநிலையாக்கல் வெப்பம் மாறிலி. NaOH-ஐயும் HCl-ஐயும் பயன்படுத்தி நாங்கள் இந்த நடுநிலையாக்கல் வெப்பத்தை கணிக்கும் போதும், அல்லது NaOH-ஐயும் HNO3-ஐயும் பயன்படுத்தி இந்த நடுநிலையாக்கல் வெப்பத்தை கணிக்கும் போது, அல்லது NaOH-ஐயும் H2SO4-ஐயும் பயன்படுத்தி இந்த நடுநிலையாக்கல் வெப்பத்தை கணிக்கும் போது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த நடுநிலையாக்கல் வெப்பம் ஒரு மாறிலியாகும். பொதுவாக வன்னமில வன்மூல நடுநிலையாக்கல் வெப்பம் 57 kJ/-1 ஆகும். இது பொதுவான நடைமுறை. அப்போ இதில் முதலாவதாக மாணவர்களே, இந்த நியம நடுநிலையாக்கல் வெப்பம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அப்போ நியம நடுநிலையாக்கல் வெப்பம் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? நியம நடுநிலையாக்கல் வெப்பம் நியம நிபந்தனையில் 1 மோல் H+ அயன்களை வழங்கவல்ல ஐதான அமிலக்கரைசல் ஒன்றும், நியம நிபந்தனையில் 1 மோல் OH- அயன்களை வழங்கவல்ல ஐதான காரக்கரைசல் ஒன்றும் தாக்கம் புரிந்து முழுமையான தாக்கம் புரிந்து 1 மோல் நீரை உருவாக்கும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம். அங்கே நியம நிபந்தனையில் 1 மோல் H+ வழங்கவல்ல ஐதான அமிலக்கரைசலும், நியம நிபந்தனையில் 1 மோல் OH- வழங்கவல்ல ஐதான இரண்டும் தாக்கம் புரிந்து 1 மோல் நீரை உருவாக்கும் போது ஏற்படும் வெப்ப உள்ள மாற்றம் நியம நடுநிலையாக்கல் வெப்பம் எனப்படும். அப்போ இந்த நடுநிலையாக்கல் வெப்பத்துக்குரிய சமன்பாட்டை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், என்ன சமன்பாடு என்பதை பார்த்து கொள்வோம். பாருங்கள், இந்த நடுநிலையாக்கல் வெப்பத்துக்குரிய சமன்பாட்டை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், என்ன சமன்பாடு என்றதை பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், நியம நிபந்தனையில் 1 மோல் H+ வழங்கவல்ல ஐதான அமிலக்கர் HCl aqueous இவர்
பாருங்க ஐதான கரைசல் H3O plus aqueous 1 பாருங்கள் 1 மோல் H3O ஐ வழங்கவல்ல ஐதான அமிலக்கரைசல் ஒன்றும் அதே போல 1 மோல் OH ஐ வழங்கவல்ல ஐதான காரக்கரைசல் அப்போ நீர்க்கரைசலில் 1 மோல் H+ அயன்களை வழங்கவல்ல ஐதான அமிலக்கரைசலும் நீர்க்கரைசலில் 1 மோல் OH- அயன்களை வழங்கவல்ல ஐதான காரக்கரைசலும் ஒன்று சேர்ந்து 1 மோல் நீரை உருவாக்கும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம். அப்போ இதை நாங்கள் பார்த்தாலாம் பாருங்கள், இந்த வெப்ப உள்ளுறை மாற்றத்தை பார்த்தாலாம் பாருங்கள். H3O plus 1 mole OH minus 1 mole H2OL. பாருங்கள், இந்த H plus ஒரு மோல் OH minus ஒரு மோல் நீர் ஒரு மோல். அப்போ விளங்க வேண்டும், கவனமாக பாருங்கள். என்ன மாதிரி சொன்னால் பாருங்க, நியம நிலையில் 1 மோல் H+ ஐ வழங்கவல்ல ஒரு அமிலக்கரைசலும் மாணவர்களை பாருங்க, நியம நிலையில் 1 மோல் H+ ஐ வழங்கவல்ல அமிலக்கரைசல் ஒன்றும் நியம நிலையில் 1 மோல் OH- ஐ வழங்கவல்ல காரக்கரைசல் ரெண்டும் 1 மோல் 1 மோல் நீரை உருவாக்கும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் நியம நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுறை எனப்படும். அது எந்த அமிலமாக இருக்கலாம், எந்த காரமாக இருக்கலாம், இதுவாகவும் இருக்கலாம். ஆகவே இந்த நிபந்தனையில் இந்த நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுறை ஒரு வண்ணமில வன்மூலத்திற்கு ஒரே பிரமாணம் உடையதாக இருக்கும். அப்போ அவதை எந்த வண்ணமிலம் எந்த வன்மூலம் சேர்ந்தாலும் இந்த நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுறை ஒரே பெருமானம் உடையதாக இருப்பதை நாங்கள் காணலாம். எந்த வண்ணமிலம் அல்லது எந்த வன்மூலம் இதுதான் நடுநிலையாக்கல் மாறிலியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ பொதுவாக ஒரு வண்ணமில வன்மூலங்களின் நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுறை ஒரு மாறிலி. அப்போ எந்த அமிலத்தை எடுத்தாலும் எந்த காரத்தை எடுத்தாலும் இறுதி நிகர தாக்கம் 1 மோல் H+ 1 மோல் OH- சேர்ந்து 1 மோல் நீரை உருவாக்கும் ஒரே ஒரு தாக்கம் மாத்திரமே பெறப்படுவதால் இந்த வண்ணமில வன்மூல நடுநிலையாக்கல் வெப்பம் ஒரு மாறிலியாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். எனவே பாருங்கள், இப்போ இந்த மென்னமிலம் பயன்படுத்தும் போது இது மென்னமிலத்தின் தன்மைக்கேற்ப மாறுபடும். நிகர தாக்கத்தில் மென்னமிலம் பங்கு பெற்றும் அவை மென்னமிலத்தின் தன்மைக்கேற்ப மாறுபட்டு கொண்டிருக்கும். மென்னமிலம் அதன் தன்மைக்கேற்ப தொடர்ச்சியாக மாறுபடுவதை நாங்கள் காணலாம். ஆகவே இந்த வண்ணமில வன்மூலங்களில் காணப்படுகின்ற வெப்பம் தொடர்ச்சியாக நடக்கும்போது மென்னமில வன்மூலங்களிலும் காணப்படும். ஆனால் இந்த மென்னமில வன்மூலங்களில் காணப்படுகின்ற இந்த வெப்பத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதன் பங்களிப்பு மிக குறைவாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இங்கே வெப்பம் குறையும். இந்த குறைந்த வெப்பத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டால், அதாவது கணிசமாக குறையும். இந்த குறைந்த வெப்பத்துக்கு என்ன காரணம் என்று சொன்னால், மென்னமிலம் பிரியடைவதற்கு தேவையாக வெப்பம், அதாவது உறிஞ்சப்பட்ட வெப்பத்தின் ஒரு பகுதியை இந்த மென்னமிலம் பிரியைக்கு பயன்படுத்தப்படுவதாலே அந்த வெப்பம் கணிசமாக குறைந்து காணப்படும். அப்போ அவதானிங்கோ மாணவர்களே, என்ன மாதிரி என்று சொன்னாலாம், இந்த வண்ணமில வன்மூலத்திற்கும் இதுக்குமான வெவ்வேறு பெருமானங்களை கொண்டிருக்கும். ஆனால் இந்த பெருமானங்களுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் இந்த மென்னமிலங்கள் நாங்கள் பயன்படுத்தப்படும் போது இந்த பெருமானம் கணிசமான அளவு குறைவாக. ஏன் காரணம் என்று சொன்னாலாம், இந்த மென்னமிலத்தின் ஒரு பகுதி அதன் கூட்டப்பிரிவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பாருங்கள், இந்த மென்னமிலத்தின் ஒரு பகுதி
அதன் கூட்டப்பிரியைக்கு பயன்படுத்தப்படுகிறதால இங்கே எவ்வளவு வேறுபாடு வருகின்றதோ அவ்வளவும் அதன் கூட்டப்பிரிய வெப்பமாக கருதப்படும். எனவே நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்த்தால் பாருங்க, NaOH HClக்கு இடையிலான நியம நடுநிலையாக்கல் வெப்பம் 57 kJ/-1. NaOHக்கும் HClக்கும் இடையிலான நடுநிலையாக்கல் வெப்பம் 57 kJ/-1. NaOHக்கும் HA என்கின்ற ஒரு மென்னமிலத்துக்கும் இடையிலான நியம நடுநிலையாக்கல் வெப்பம் NaOHக்கும் HA எனப்படுகின்ற ஒரு மென்னமிலத்துக்கும் இடையிலான நடுநிலையாக்கல் வெப்பம் 55.6 kJ/-1. இதிலிருந்து எங்களுக்கு இந்த மென்னமிலத்தின் கூட்டப்பிரிய வெப்பம் யாது என்று கேள்வி வந்தால் என்ன மாதிரி செய்யலாம், அது வெப்ப சக்கரம் அல்லது வெப்ப உள்ளுறையில் எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், NaOH HCl நியம நடுநிலையாக்கல் வெப்பம் 57 kJ/-1. NaOH HA என்ற மென்னமிலன் நியம நடுநிலையாக்கல் வெப்பம் 56.6 kJ/-. அவை இதனது கூட்டப்பிரிய வெப்பம் யாது என்பது கேள்வி. எவ்வாறு இந்த கூட்டப்பிரிய வெப்பத்தை நாங்கள் கணிக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அவதானியங்கள் பாருங்கள். அப்போ முதலாவது இந்த தரப்பட்ட தரவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், NaOH HCl NaCl சகநீர். இதற்கான நடுநிலையாக்கல் வெப்பம் 57 kJ/-1. 57 kJ/-1. இனி இதே இதில் பாருங்க, NaOH மென்னமிலம் HA, இது மென்னமிலம். NaA சகநீர். delta H theta N2 56.6 kJ. இது வண்ணமில வன்மூலம் இது. ஆனால் வினாவப்பட்ட வினாவை நீங்கள் எது என்று பார்த்தாலாம் இந்த மென்னமிலத்தின் கூட்டப்பிரிய வெப்பம் தான் கேட்டிருக்கு. HA H plus A minus. இந்த டெல்டா H theta D தான் கேட்கப்பட்டிருக்கு. பாருங்கள், வண்ணமில வன்மூல நடுநிலையாக்கல் வெப்பம், வண்ணமில மென்மூல நடுநிலையாக்கல் வெப்பம், ஆகவே இந்த மென்னமிலத்தின் கூட்டப்பிரிய வெப்பம் யாது, இதுதான் கேட்கப்பட்ட வினா. அப்போ இவற்றில் இருந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லி போட்டோம் மாணவர்களே, என்ன அவதானிக்கணும்னு சொன்னால் பாருங்க, வண்ணமில வன்மூல நடுநிலையாக்கல் வெப்பம் இருக்குது, இந்த மென்னமில வன்மூல நடுநிலையாக்கல் வெப்பம் இருக்கும் நிகர சமன்பாடில் கடைசியாக ஒரு மூல் நீர் தான் உருவாகும். ஏனது குறையுதுன்னு கேட்டால் இந்த மென்னமிலத்தை பிரியக்கு அந்த வெப்பத்தின் ஒரு பகுதியை உறிஞ்சுவதால் குறையுது. வெப்ப வித்தியாசத்தை கண்டு பிணைப்பு பிரியக்கு ப்ளஸ்ஸை போட்டு MCQவில் உடனடியாக விடை எடுக்கலாம். வெப்ப வித்தியாசத்தை கண்டு பிணைப்பு பிரியக்கு ப்ளஸ்ஸை போட்டு உடனடியாக விடை எடுக்கலாம். ஆனால் இது வெப்ப சக்கரம் வெப்ப உள்ளுற விரைவில் நாங்கள் இது செய்வதாக இருந்தால் எவ்வாறு செய்ய வேணும் என்பதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் போன வகுப்புகளில் நாங்கள் சொன்னாங்க வெப்ப உள்ளுற வரைபடத்தில் செய்ய வேண்டும், வெப்ப சக்கரத்தில் செய்யலாம். இது வெப்ப சக்கரத்தில் செய்வதாக இருந்தால் வினாவப்பட்ட வினாவை முன்னுக்கு நாங்கள் எழுதுவோம். அவை எது வினாவப்பட்டது, HA இந்த பிணைப்பு பிரிய வெப்பம், அதை எழுதி பிறகு எவ்வாறு தொடர்றது என்பதை பற்றி நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ பாருங்கள், இப்போது நாங்கள் இதற்கான சமன்பாட்டை இப்போ எழுத போகிறோம். பாருங்கள் என்ன மாதிரியான தாக்கம் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், அவை வினாவப்பட்டது இதுதான், HA H plus A minus, இதுதான் வினாவப்பட்டது.
மென்னமிலத்தின் கூட்டப்பிரிய வெப்பம். டெல்டா H தீட்டா D இதுதான் வினாவப்பட்டது. அப்போ நாங்கள் இவங்க இது ஒரு நடுநிலையாக்கள் சம்பந்தப்பட்டது. அவை நடுநிலையாக்கள் சம்பந்தப்பட்டபடியால் நாங்கள் ரெண்டு பக்கமும் OH மைனஸ் போடுறோம். இந்த பக்கம் போட்டால் எங்காலும் அதே OH மைனஸ். இது கவனிங்கோ, மென்னமில வன்மூல நடுநிலையாக்கல் வெப்பம். அப்போ இங்கே வரப்போகுது மென்னமில வன்மூல நடுநிலையாக்கல் வெப்பம். அப்போ இங்கே வாரது மென்னமில வன்மூல நடுநிலையாக்கல் நீரம் A மைனஸ். டெல்டா H தீட்டா சரியோ? அப்போ பாருங்க, அவை N2 சய 56.6 கிலோஜூல் மால் மைனஸ். அதே போல் இந்த பக்கத்தை நாங்கள் பார்த்தாலாம். பாருங்க, இந்த பக்கத்தை பார்த்தால் எங்களுக்கு வருவது இந்த வன்னமில வன்மூல நடுநிலையாக்கல் H2O A மைனஸ் டெல்டா H தீட்டா N1 சய 57 கிலோஜூல் மால் மைனஸ். பாருங்கள் மாணவர்களே, இப்போ என்ன மாதிரி சொன்னால் ரெண்டு நடுநிலையாக்கல் வெப்பம் இருக்கின்றது. வன்னமில வன்மூல நடுநிலையாக்கல் வெப்பம் இருக்கின்றது, வன்னமில வெண்மூல நடுநிலையாக்கல் வெப்பம் இருக்கின்றது. கேட்கப்பட்டது இந்த கூட்டப்பிரிய வெப்பம் யாது? ரெண்டுக்குமான வித்தியாசம்தான். இந்த ஏன் இது குறைந்திருக்கு? இந்த மென்னமிலத்தை பிரியடைவதற்கு இந்த அந்த வெளியேறிய வெப்பத்தின் ஒரு பகுதியை உறிஞ்சுவதால் குறைஞ்சிருக்கு. MCQவில் வந்தால் வித்தியாசத்தை கண்டுட்டு ப்ளஸில் போட்டு விடிய கொடுக்கலாம். இங்கே நாங்கள் இந்த வெப்ப சக்கரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டாம். வினாப்பட்ட வினாவும் ஒன்று கழுதுறது. அதுக்கு பிறகு எங்களுக்கு நடுநிலையாக்கலுக்கு காரம் தேவை, வெண்காரம். ரெண்டு பக்கம் OH மைனஸை போடுறோம். அங்கே இருந்து இந்த பக்கம் உப்பு நீரும் அந்த பக்கம் உப்பு நீரும், ஒன்று N1 அடுத்தது N2, ரெண்டும் ஒத்த விளைவை தரும். அப்போ இந்த சக்கரத்துக்கு நாங்கள் எஸ்வின் விதியை பயன்படுத்த போகிறோம். கவனிங்க, எஸ்வின் விதியை பயன்படுத்த போகிறோம். அப்போ எஸ்வின் விதியை நாங்கள் நேரடியாக காண முடியாத எந்த சந்தர்ப்பங்களிலும் மறைமுகமாக எஸ்வின் விதியை பயன்படுத்தி நாங்கள் செய்யலாம். அப்போ இதற்கு என்ன மாதிரி எஸ்வின் விதியை பயன்படுத்துகிறோம் என்பதை இந்த விரைவில் இருக்குது, கவனமாக பாருங்கள். அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எஸ்வின் விதிப்படி பெறும். எஸ்வின் விதிப்படி இப்போ இந்த தாக்கத்தை நாங்கள் போட்டால் எஸ்வின் விதியை நாங்கள் போட போகிறோம். பாருங்கள், இதுக்கு எஸ்வின் விதியை பயன்படுத்தினால் எஸ்வின் விதியை நாங்கள் பயன்படுத்தும் போது பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இங்கே வந்து இங்கே வாரதும் இதில் வாரதும் சமம். ஒரு தாக்கம் நேரடியாக நிகழும் போதோ அல்லது பல இடங்களுக்கூடாக நிகழும் போதோ இரண்டு வழிகளிலும் ஏற்படும் மொத்த சக்தி மாற்றம் சமம். அப்போ எஸ்வின் விதிப்படி எங்களுக்கு டெல்டா H தீட்டா D ப்ளஸ் டெல்டா H தீட்டா N1 சமன் டெல்டா H தீட்டா N2. பாருங்க, D சமன் N1 N2. இந்த பெருமானங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச பெருமானங்களாகும். N2 சய 56.6, N1 சய 57. அப்போ சய 56.6 50. இப்போ டெல்டா H D சமன் N2 மைனஸ் N1. அப்போ இதை நாங்கள் பயன்படுத்தினால் பாருங்க, டெல்டா H தீட்டா D சமன் ஆகவே N1 மைனஸ் N2 ஆகும். அப்போ இந்த பெருமானத்தை அடுத்த பெருமானத்தை நாங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் டெல்டா H தீட்டா D சமன் டெல்டா H தீட்டா
into minus delta H theta N1 சய 56.6 சய 50 ஆகவே இதனுடைய பெருமானம் எங்களுக்கு 0.4 கிலோஜூல். அப்போ அவதானிக்க மாணவர்கள், இப்போ நாங்கள் எஸ்வின் விதியை பயன்படுத்தும் போது என்ன மாதிரி என்றதை பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், என்னென்று சொன்னாலும் எஸ்வின் விதியின்படி ஒரு தாக்கம் எந்த திசையில் நடந்தாலும் நாங்கள் அது நேரடியாக மறைமுகமாக 2 பாதையிலும் நாங்கள் காணலாம். அப்போ மாணவர்களே பாருங்க, அப்போ இங்கே நாங்கள் என்ன பயன்படுத்துவோம் என்று சொன்னால், இந்த திசையில் வாரதும் இந்த திசை, ஆகவே டெல்டா H தீட்டா தாக்கத்துக்கு தேவையானது நாங்கள் பின்வரும் முறையில் நாங்கள் கணிக்கின்றோம். அவை அந்த முறைகளை நாங்கள் பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் தென்படுவதை நாங்கள் காணுகிறோம். ஆகவே இதன் அடிப்படையில் நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். என்ன மாதிரி சொன்னால், அவை டெல்டா H தீட்டா D7 N1 N2. ஆகவே இது இந்த பெருமானம் எங்களுக்கு இவ்வளவாக இருப்பதை நாங்கள் காணலாம். இதை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அவை சக தசன் 4 எங்களுக்கு தேவை. அப்போ இதில் அடிப்படையில் இந்த வெப்போல்ற மாற்றம் சக சைவரசன் 4 கிலோஜூல் மோல் -1 இருப்பதை காணும். அப்போ வெப்பம் உறிஞ்சப்பட்டு பிரிகின்றது. அப்போ ரெண்டுக்குமான வெப்ப வித்தியாசம் அதனுடைய பிரிகையின் வெப்ப உள்ளுரையங்களை காட்டுகின்றது. அப்போ பிரிகையின் வெப்ப உள்ளுரை வெப்பம் உறிஞ்சப்பட்ட பெருமானத்தை எங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவேதான் இதே வெப்ப சக்கரத்தை வெப்ப உள்ளுர வரைபடத்தில் செய்தால் எவ்வாறு அமையும் என்பதை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்க, வெப்ப உள்ளுரை வரைபடத்தில் நாங்கள் இதை பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ இதற்கான இப்போ வெப்ப உள்ளுர வரைபடத்தை நாங்கள் எடுக்க போகின்றோம். பாருங்க, இதுதான் வெப்ப உள்ளுர வரைபடம். ஆகவே டெல்டா H. முதலாவது இந்த வெப்ப உள்ளுர வரைபடத்தின் தாக்கங்களில் நாங்கள் Na+Cl- அயன்கள், H+OH- அயன்கள் போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுவோம். அப்போ பாருங்கள், அப்போ H+ வன்னமிலத்துக்குரியது, OH- வன்மூலத்துக்குரியது, HA மென்னமிலத்துக்குரியது. அப்போ இப்போது பாருங்கள், இது ரெண்டும் சேரும்போது நீரை உருவாக்கக்கூடியதாக இருப்பதை நாங்கள் காணலாம். அந்த தன்மையின் அடிப்படையில் பார்த்துக்கொள்ளும். H+ OH- HA. பாருங்கள், இது ரெண்டும் சேர்ந்து நீரை உருவாக்கும். அவை சய 57. சக HA தாக்கத்தில் பங்கு பற்றாமல் இருப்பதை நாங்கள் காணலாம். இதுக்கான வேறுபாடாம் பாருங்க, டெல்டா H தீட்டா N1 சய 57 கிலோஜூல் மோல் மைனஸ். இனி இங்கே பாருங்கள், இப்போ இது ரெண்டும் சேர்ந்து மென்ன அது சய 56 தசம். அது ரெண்டுக்கும் உரியது டெல்டா H theta N2 ரெண்டும் சேர்ந்து H+ அவை இங்கே வருகின்றது. A- plus H2OL சய 56.6 கிலோஜூல்.
அப்போ எங்களுக்கான தொடர்பு இந்த ரெண்டுக்குரிய தொடர்பை நாங்கள் பார்த்தாலாம். அந்த தொடர்பு இங்கே இருக்கின்றது, வேறான் தொடர். அப்போ இந்த தொடர்பை நாங்கள் இப்போ அவதானிப்போமாக இருந்தால் பாருங்க, இதுதான் டெல்டா H தீட்டா டிசோசியேஷன் டி. அவ இந்த தொடர்பு டி. அப்போ இது வெப்ப சக்கரம். இந்த வெப்ப சக்கரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்க மாணவர்களையும் என்ன என்று நாங்கள் சொல்ல போகிறோம் என்று சொன்னால் கவனிங்கோ. இப்போ இந்த வெப்ப உள்ளுறை வரைபடங்களில் நேர்பெருமானங்களை அம்புக்குரிய கீழே இருந்து மேலாகவும் மரப்பெருமானங்களை அம்புக்குரிய மேலிருந்து கீழாகவும் நாங்கள் செலுத்துகின்றோம். அப்படி செலுத்திக்க வண்ணமில வன்மூல நடலையாக்கல் வெப்பம் 57. அப்போ 57 சயன்றபடியால் அம்புக்குரிய மேலிருந்து கீழாக நகரம். அதான் 57 மேலிருந்து கீழ் நோக்கி நகர்வதை நாங்கள் காணலாம். அதே போல் மின்னமில வன்மூல நடலையாக்கல் வெப்பம் நாங்கள் பார்க்கும்போது 56, அதுவும் அம்புக்குரிய மேலிருந்து கீழாக வரும். அப்போ H+ OH- ஒரு மோல் நீரை உருவாக்குறது வண்ணமில வன்மூல நடலையாக்கல் வெப்பத்துக்கான நிகரதாக்கமாகும். ஆவி H+ OH- சேர்ந்து நீரை உருவாக்குது, அம்புக்குறி மேலே இருந்து கீழே வருகின்றது. ஆவி அதனுடைய பெருமானம் 57 kJ/-1. அதே மாதிரி அந்த OH- மென்னமில மேய்ச்சி அது முழுக்க பிரியாது. மென்னமிலம் போல பகுதியாக முழுக்க பிரிவதில்லை. ஆவிதான் வண்ணமிலங்களை H+ முழுக்க பிரிந்து எழுதுவதைப் போல இந்த மென்னமிலங்களை நாங்கள் முழுக்க பிரியாதபடியால் HA என்றே வைத்திருக்கணும். அது காரத்துடன் தாக்கம் புரியுது. தாக்கம் புரியும் போது A- நீரும் உருவாகுது. 56.6 சய அதன்றைய அம்புக்குறியும் மேலிருந்து கீழாகத்தான் பெறும். எனவே 2 அம்புக்குறியும் மேலிருந்து கீழே, ஒன்று பெரியது 57, அடுத்தது சிறியது 56.6. அவை ஒன்று கொஞ்சம் மேலே நிற்பதை நாங்கள் காணலாம், படத்தில் நீங்கள் பார்க்கலாம். எனவே கேட்டது இந்த மென்னமிலத்தின் கூட்டப்பிரிய வெப்பம். அப்போ அந்த கூட்டப்பிரிய வெப்பம் எவ்வாறு கணிக்கப்படும் என்று சொன்னால், மென்னமிலம் அதன் அயன்களாக பிரியடைதல். HA மென்னமிலத்தின் ஒரு மோல் அதன் அயன்கள் H+ A- அயன்களாக பிரியடைதல். வெப்பத்தை உறிஞ்சி பிரியடையும் ப்ளஸ் என்று தெரியும். அவை அம்புக்குறி கடைசியாக கண்டுபிடிக்கிறோம், கீழிருந்து மேலே வரும். ஆகவே இதற்கும் நாங்கள் எஸ்வின் விதியை பயன்படுத்த போகணும். பாருங்கள், எஸ்வின் விதியை எதற்கும் பயன்படுத்தும் போதோ, ஒரு தாக்கம் நேரடியாக நிகழும் போதோ அல்லது வெவ்வேறு இடைநிலைகளுக்கூடாக நிகழும் போதோ 2 வழிகளிலும் ஏற்படும் மொத்த வெப்ப உள்ளுறை மாற்றம் சமன். இதன் அடிப்படையில் இந்த வெப்ப உள்ளுறை வரைவுக்கும் அவதானிங்கோ நாங்கள் எஸ்வின் விதியை பயன்படுத்தப்போம். அப்போ எஸ்வின் விதியை பயன்படுத்தினால் என்ன மாற்றம் என்றதை பார்த்துக்கொள்ளுங்கள். அவை எஸ்வின் விதிப்படி பாருங்கள் என்ன மாறும்னால், இங்கே வந்து இப்படி வந்து இங்கே போகிறதும் இங்கே இருந்து இங்கே வாரதும் சமம். அப்போ ஒரு தாக்கம் இங்கே வந்து இதில் வாரதும் இதில் வாரதும் சமம். அப்போ இதற்கு நாங்கள் இயேசுவின் விதியை பயன்படுத்துவோமாக இருந்தால் கவனிங்கோ, பாருங்கோ, இங்கே வந்து இங்கே போகிறதும் இதில் வாரதும் சமம். ஆகவே இயேசுவின் விதிப்படி according to the SS law, delta H theta N1 plus delta H theta D, delta H theta N1 plus delta H theta D சமன் delta H theta N2. இந்த வேற விளங்கி பார்க்கலாம். இங்கே வந்து இங்கே வாரதும் இங்கே வாரதும் சமம். டெல்டா H theta N1 ப்ளஸ் இப்படி வந்து டெல்டா H theta D சமன் டெல்டா H theta N2 ரெண்டும் சமன். ஆகவே 2 இந்த ரெண்டையும் கூட்டும்போது அதனுடைய பெருமானம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பாருங்கோ, 57 kJ/-. சக டெல்டா H theta D 56.6. அவை டெல்டா
H theta D சமன் 56.6 சக 57 அலகு கிலோஜூல் மோல் மைனஸ் 1 பெருமானம் 0.4 கிலோஜூல் மோல் மைனஸ். அவை இந்த சாலக சக்திக்குரிய பெருமானத்தை இந்த மென்னமிலத்தின் பிணைப்பு பிரிய வெப்பத்தை எடுத்துக்கொண்டால் 0.4. அப்போ மென்னமிலங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன் வண்ணமில வன்முல பார்க்க குறையுது என்று கேட்டால் மாணவர்களே நீங்கள் பதில் சொல்லணும். என்று சொன்னால் இந்த மென்னமிலங்கள் தானாக முற்ற பிரிய அடையாது. அவை இந்த நடுநிலையாக்கல் தாக்கத்தில் வார வெப்பத்தின் ஒரு பகுதியை உறிஞ்சித்தான் தாங்கள் பிரியடையும். எனவே தான் அந்த வெப்பத்தின் ஒரு பகுதியை அவர் உறிஞ்சுவதற்கு பயன்படுத்தினபடியால் இந்த வண்ணமில வன்மூலங்களில் வெளியேற வெப்பம் மாதிரி இங்கே வெப்பம் வெளியேற மாட்டாது. ஆகவேதான் இந்த மென்னமில வன்மூல நடுநிலையாக்கல் வெப்பம் வண்ணமில வன்மூல நடுநிலையாக்கல் கணிசமான அளவு குறைவாக இருக்கும். அதை மாதிரித்தான் மாறுபாடாக இருக்கும். வண்ணமிலம் மென்மூலத்துக்கும் இதே மாதிரி தான். அவை வண்ணமில வன்மூலங்களுக்குத்தான் கணிசமான வெப்பம் வெளியேறும். மற்ற சந்தர்ப்பங்களில் இந்த வெப்பங்கள் வெளியேறது மிக குறைவாக இருக்கும். அப்போ பாருங்களப்பா, இதில் இருந்து நாங்கள் இந்த வெப்பங்களை கணிக்கலாம். இதன் அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நாங்கள் கரைசல்களில் காணப்படுகின்ற ஒரு கரைசலில் இருக்கின்ற வெப்ப மாற்றங்களை எவ்வாறு கணிக்கலாம் என்பதை பற்றித்தான் எங்களை அடுத்த கருத்தை நாங்கள் சொல்ல போகின்றோம். ஒரு கரைசல்களில் ஏற்படுகின்ற இந்த வெப்ப மாற்றங்களை கணிப்பதற்கு ஒரு கரைசல்களில் நாங்கள் தாக்கம் நடைபெறும்போது அந்த கலோரிமானி பதார்த்தம் அல்லது நாங்கள் ஆய்வுக்கூடத்திலே தற்காலிகமாக செய்யப்பட்ட அந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தை கொண்ட பதார்த்தம் இவை நாங்கள் அதன் வெப்ப கொள்ளளவை புறக்கணிக்கின்றோம். கலோரிமானிக்கு ஒரு வெப்ப கொள்ளளவு இருக்கின்றது. நாங்கள் தாக்கங்களை நடத்தும் போது அந்த தாக்கங்கள் ஒரு புறவெப்ப தாக்கமாக இருந்தால் அந்த கரைசல் அந்த வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும். கலோரிமானியும் அந்த தாக்கத்தின் போது வெளியேறிய வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும். கரைசலும் பெற்றுக்கொள்ளும், கலோரிமானியும் பெற்றுக்கொள்ளும். ஆகவே இவ்வகையான நடுநிலையா தாக்கங்களில் வெப்பம் வெளியேற்றப்படும். இவ்வாறு வெளியேறுகின்ற வெப்பம் கரைசல்லையில் நாங்கள் செய்யப்படும் போது கரைசலும் அந்த வெப்பத்தை உறிஞ்சும், கலோரிமானியும் வெப்பத்தை உறிஞ்சும். ஆகவே இந்த கரைசலில் இந்த கலோரிமானி பரிசோதனைகளில் செய்யப்படுகின்ற வெப்பம் Q ms தீட்டாவால் தரப்படும். அவை கரைசல்களில் ஏற்படுகின்ற வெப்ப மாற்றங்களை நாங்கள் கணிப்பதற்குரிய அந்த வெப்ப சக்தி Q ms தீட்டாவால் தரப்படும். ms தீட்டா ms தீட்டா ms தீட்டா. m கரைசலின் துணிவை குறிக்கும், s கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவை குறிக்கும், தீட்டா அந்த தாக்கத்தின் போது ஏற்படுகின்ற வெப்பநிலை மாற்றம். புறவெப்ப தாக்கமாக இருந்தால் வெப்பநிலை உயர்ச்சியை குறிக்கும். அது ஒரு அகவெப்ப தாக்கமாக இருந்தால் வெப்ப உறிஞ்சலை குறைக்கும், குறைவதை குறிக்கும். எனவே அந்த தாக்கங்கள் போது வெளியேற்றப்படும் வெப்பம் Q ms தீட்டாவால் தரப்படும். திணிவு, தன்வெப்ப கொள்ளளவு, வெப்பநிலை மாற்றம். வெப்பநிலை மாற்றத்தை பொறுத்தளவில் 5/Cயால் வெப்பநிலை மாறினால் அது செல்சியஸிலும் ஒரே பெருமானம்தான், கெல்வினிலும் அதே பெருமானம்தான். 5/Cயால் மாறுதல்னு சொன்னால் வெப்பநிலை வித்தியாசத்தை 5/C என்றும் போடலாம், 5 கெல்வின் என்றும் போடலாம். ரெண்டுக்கும் ஒரே பெருமானம்தான் இருக்கும். பாருங்கள், அப்போ கரைசல்களில் ஏற்படுகின்ற இந்த வெப்ப மாற்றம் mc தீட்டா ms தீட்டாவால் தரப்படும். ஆகவே S என்பது தன்வெப்ப கொள்ளளவு. இப்போ தன்வெப்ப கொள்ளளவு என்றால் என்ன? மாணவர்களை யோசித்து பாருங்கள். தன்வெப்ப கொள்ளளவு என்றால் என்ன? பாருங்கள், 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1/C அல்லது 1 கெல்வினால் உயர்த்த தேவையான வெப்பக்கணியம், இதுதான் தன்வெப்ப கொள்ளளவு எனப்படும். அதாவது 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 பாக செல்சியஸ் அல்லது 1 கெல்வினால்
ஒரு கெல்வினால் உயர்த்த தேவையான வெப்பக்கணியம் அது தன் வெப்ப கொள்ளளவு, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தன் வெப்ப கொள்ளளவு எனப்படும். ஆகவே தேவையான வெப்பம் தன் வெப்ப கொள்ளளவு அவை ஜூல், கிராம் -1, கெல்வின் -1 அல்லது ஜூல், கிராம் -1, செல்சியஸ் -1 தரப்படும். அப்போ பாருங்கள், அப்போ இது தன் வெப்ப கொள்ளளவு. ஒரு பாக, அதாவது 1 கிராம் 1 பாக சியால் உயர்த்த தேவையான, 1 கிராம் 1 கெல்வினால் உயர்த்த தேவையான தன் வெப்ப கொள்ளளவு. அது பொதுவாக எஸ்ஸினால் குறிப்பிடப்படும். எஸ் என்பது அதனுடைய குறியீடாகும். சில சந்தர்ப்பங்களில் சிஏ நாங்கள் குறிக்கின்றோம், எஸ் என்பது அதனது குறியீடாகும். அதே மாதிரி இன்னொரு பதம் இருக்கின்றது வெப்ப கொள்ளளவு, ஹீட் கெப்பாசிட்டி, வெப்ப கொள்ளளவு. அது பாருங்கள், ஒரு பதார்த்தத்தின் வெப்பநிலையை, ஒரு பதார்த்தத்தின் வெப்பநிலையை 1 பாக சி அல்லது 1 கெல்வினால் உயர்த்த தேவையானது வெப்ப கொள்ளளவு எனப்படும். பாருங்கள், தன் வெப்ப கொள்ளளவு வெப்ப கொள்ளளவு ரெண்டும் ஒன்றல்ல. 1 கிராம் வெப்பநிலையை 1 பாக சியால் உயர்த்த தேவையானது. அதே மாதிரி பதார்த்தம் ஒன்றின் வெப்பநிலையை 1 பாக சி அல்லது 1 கெல்வினால் உயர்த்த தேவையானது அது வெப்ப கொள்ளளவு எனப்படும். வெப்ப கொள்ளளவு தன் வெப்ப கொள்ளளவு. எனவே தன் வெப்ப கொள்ளளவை பார்த்தால் ஜூல், கிராம் -1, செல்சியஸ் பாக சி -1 என்று போடலாம், அல்லது ஜூல், கிராம் -1 நாங்கள் கெல்வின் -1 என்று போடலாம். வெப்ப கொள்ளளவு ஒரு பதார்த்தம், தரப்பட்ட பதார்த்தத்தை 1 கெல்வின், அப்போ ஜூல் கெல்வின் -1 அல்லது ஜூல் கிராம் -1 ரெண்டுத்தான் ஒரு முறையால் நாங்கள் இதை பயன்படுத்தலாம். ஜூல் கெல்வின் -1, ஜூல் செல்சியஸ் -1 நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒன்று தன் வெப்ப கொள்ளளவு, அடுத்தது வெப்ப கொள்ளளவு. அப்போ இந்த Q என்கின்ற பெருமானம் ms தீட்டாவால் தரப்படும். ms தீட்டாவால் தரப்படக்கூடியதாக இருக்கும். கரைசல்கள் நாங்கள் திணிவை காண்பது கஷ்டமென்றபடியால், கரைசல்களை பொறுத்தவரையில் அதனது திணிவை காண்பது கஷ்டமாக இருக்கின்ற காரணத்தினால கரைசலை பொறுத்தவரையில் நாங்கள் கனவளவை அளந்துதான் இந்த வெப்பநிலை மாற்றத்தை நாங்கள் கணிக்கின்றோம். கரைசல்களை பொறுத்தளவில் கனவளவை அளந்து வெப்பநிலை மாற்றத்தை கணிக்கிறோம். எனவே இந்த கரைசல்களை பொறுத்தளவில் கனவளவை அளந்து தான் நாங்கள் வெப்பநிலை மாற்றத்தை கணிக்கிறோம். அப்போ எங்களுக்கு ms தீட்டாவில் எம் திணிவு அடர்த்தி தர கனவளவை பயன்படுத்தப்படும். V தர, D தர, S தர தீட்டா அதை பயன்படுத்தி நாங்கள் இந்த கணித்தல்களை நாங்கள் மேற்கொள்ள போகின்றோம். அவை மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நீங்கள் இவற்றை கிரகித்திருப்பீர்கள். இந்த வெப்ப ரசாயனம் பிரதானமான பகுதி. அவை உங்களுடைய யோசனைகளை நன்றாக முன்வைத்து நீங்கள் உங்களுடைய பரீட்சைகளை திறமான முறையில் செய்து நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். எனவே மீண்டும் ஒரு காணொலியில் நடலியாக்கல் வெப்பம் அடுத்தாப்பில் கணிக்கப் போகின்றோம். எஸ்வின் விதி உண்மை என்பதை வாய்ப்பு பார்க்க போகின்றோம். அடுத்த சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.